லாட்ரி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஒரு லைக்காக பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 521. நம்ம கொடுத்த ஆல் போர்டுக்கு 8-6 கொடுக்கணும். 8-6 மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. 8க்கு நம்ம பார்த்திங்கன்னா டி போர்டுக்கு போயிருக்கு. ஓகேவா? ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்க்கலாம். மகளே, கேரளா டிஏ நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் பார்த்திங்கன்னா 12 ரூபாய்க்கு ஒரு டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி 12 ரூபாய்க்கு 100 ரூபா வின்னிங் கொடுக்குறாங்க. அதேமாதிரி நீங்கள் 2 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தாலும் 13 ரூபாய்க்கு 1000 ரூபா வின்னிங் கொடுத்துட்ருக்காங்க. 3 டிஜிட்டல் பார்த்திங்கன்னா நம்ம 60 ரூபாய்க்கு 28,000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 100 கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தாலும் 13,500 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 500, சி போர்டு வின்னிங் 50 கொடுக்குறாங்க. நீங்கள் 12 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4,500 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 100 கொடுக்குறாங்க. 4 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தாலும் 25 ரூபாய்க்கு 90,000 கொடுக்குறாங்க. 4 டிஜிட்டல் பார்த்திங்கன்னா கேரளா மட்டும்தான். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் 120 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. 3 நம்பர் வின்னிங் எடுத்தால் 9,000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000 ரூபா கொடுக்குறாங்க. சி போர்டு வின்னிங் 100 கொடுத்துட்ருக்காங்க. கான்ட்ராஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 87, 78, 55, 41, 39. ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும் நம்பர் வைக்கும் போது கேட்டு தெரிஞ்சு நம்பர் வச்சுங்க. ஓகேவா? ஓகே, இவங்க பார்த்தீங்கன்னா வின்னிங் அடித்து 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வின்னிங் அமௌண்ட் போட்டுருங்க. வின்னிங் அமௌண்ட்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? மகளே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆல் போர்டு தான் எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் ஸ்ட்ரைட் இந்த மெத்தட் தான் எடுக்கிறோம். ஓகேவா? ஆல் போர்டுக்கு 342 நம்ம வந்து எடுக்கிறோம். எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நம்பர் நம்ம சேர்த்து எப்பயும் போர்டு எடுக்கிறோம். ஓகேவா? 342 அடுத்த நாளுக்கு வர ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். மகளே, 342 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 485 போட்டுக்கிறோம். ஓகேவா? 485 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு இருக்க நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? புள்ளிக்கு இருக்க அதுக்கு பவர் அண்ட் ஸ்ட்ரைட் வச்சு வரட்டும். ஓகேவா? 7 அல்லது 2 எடுத்துருக்கோம். ஓகேவா? 342 வச்சு 485 போட்டுக்கிறோம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளைக்கு 485, 456, 487 இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நம்பரை சேர்த்திக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 342 வச்சு எடுக்கல, 485 போட்டு எடுக்கல, நமக்கு 7ன்னு கிடச்சிருக்கு. அதுக்கு 7, 2 வந்து நமக்கு அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு நம்பர். ஓகேவா? மறுபடியும் நம்ம 342 வச்சு அடிக்கல, நமக்கு பார்த்திங்கன்னா 7, 2ன்னு கிடச்சிருக்கு. 7 நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 794. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் கூடிய ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 794 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நம்பர் சேர்த்து 486ன்னு போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம புள்ளிக்கு இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 0ன்னு இருக்குது. 0 அதுக்கு பவர் நம்பர் 5. ஓகேவா? 05 வந்து நம்ம அடுத்த நாள் கூடிய ஆல் போர்டு நம்பர். ஓகேவா? முதல்ல நம்ம 794 வச்சுருக்கோம். நமக்கு 05ன்னு கிடச்சிருக்கு. 5 நம்பர் அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 675ன்னு இருக்குது. 675 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 487 பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நம்பர் சேர்த்துக்கிறோம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 9ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, 9 அதுக்கு பவர் நம்பர் பார்த்திங்கன்னா 4. 9 தான் நமக்கு அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு நம்பர். ஓகே, ஒரு நாள் ஸ்ட்ரைட்டு, ஒரு நாள் பவர். அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரைட் அண்ட் பவர் அப்படியே கொடுத்துட்றோம். அதே நம்ம வந்து 675 வச்சு எடுக்கல, நமக்கு பார்த்திங்கன்னா 9-4ன்னு கிடச்சிருக்கு. 4 நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 048ன்னு இருக்குது. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 048 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு இதில் வந்து ஒரு நம்பர் நம்ம சேர்த்து 488 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 3 அதுக்கு பவர் நம்பர் 8. ஓகே, 3, 8 நமக்கு வந்து அடுத்த நாள் இருக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர். ஓகேவா? 048 வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து 3, 8ன்னு கிடச்சிருக்கு. 8 நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 858. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 858 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் நம்ம வந்து 489 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 2ன்னு இருக்குது. 2 அதுக்கு பவர் நம்பர் 7 தான் நமக்கு அடுத்த நாளுக்கு வரக்கூடிய ஆல் போர்டு நம்பர். ஓகேவா? இப்போ 858 வச்சு அடிக்கிறது நமக்கு 2, 7ன்னு கிடச்சிருக்கு. 2 நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 521. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 521 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு வந்து பார்த்திங்கன்னா 490 போட்டுக்கிறோம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு இருக்க ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 8ன்னு இருக்குது. 8 அதுக்கு பவர் 3. ஓகேவா? மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா 521 வச்சு அடிக்கல, நாளைக்கு ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா 8-3ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஆல் போர்டுக்கு 8-3ன்னு கிடச்சிருக்கு. மகளே, பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் நம்பர் ஒரு ஆல் போர்டு இருக்குது. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
இதில் பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி 342 எடுத்துக்கலாம். 342, 794, 675, 048, 858, 521. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 342 வச்சு அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் நம்ம வந்து 342 போட்டுக்கிறோம். இந்த ரொட்டேட் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இந்த பைங்கிற ஆப்ஷன் போட்டு மீண்டும் ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு 2ங்கிற ஆப்ஷன் போட்டு ஓகேவா. பார்த்திங்கன்னா ரெண்டு ரொட்டேட் ஆப்ஷன், ஒரு பை ஆப்ஷன், ஒரு 2ங்கிற நம்பர் போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பருக்கு பார்த்திங்கன்னா 2க்கு பவர் மட்டும் எடுக்கணும் ஓகேவா. இதில் வந்து பவர் மட்டும் எடுக்க 2ஓட பவர் 7 ஓகேவா. புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர் 2ஓட பவர் 7 ஓகேவா. 342 வச்சு அடிக்கல நமக்கு 7ங்க நம்பர் கிடச்சிச்சு. 7ங்க நம்பர் அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்ம 794 இருக்குது. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் அதே மாதிரி 794 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் பைங்கிற ஆப்ஷன் போட்டு மீண்டும் பை போட்டு 2ங்கிற ஆப்ஷன் போட்டாச்சு. ஓகே, அதே மாதிரி நம்ம வந்து புள்ளிக்கு முதல் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 2ன்னு கிடச்சிருக்கு ஓகேவா. 2ன்னு கிடச்சிருக்கு. அதோட பவர் நம்பர் பார்த்திங்கன்னா 7 ஓகேவா. மீண்டும் நமக்கு அடுத்த நாளுக்கு வரக்கூடிய 7ங்க நம்பர் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா 794 வச்சு அடிக்கல நமக்கு 7ங்க நம்பர் கிடச்சிச்சு. 7ங்க நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 675. அதை வச்சு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 675 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் பை போட்டு மீண்டும் ரொட்டேட் ஆப்ஷன் 2 போட்டாச்சு ஓகேவா. இதே பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் நம்ம பார்த்திங்கன்னா 9ன்னு கிடச்சிருக்கு. 9க்கு பவர் பார்த்திங்கன்னா 4 ஓகேவா. 4 தான் நமக்கு கிடச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் ஓகேவா. மகளே 675 வச்சு அடிக்கல நமக்கு 4ங்க நம்பர் கிடச்சிருக்கு. 4ங்க நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 048 இருக்குது. அதை வச்சு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 048 போட்டுக்கிறோம். பை ரொட்டேட் ஆப்ஷன் பை போட்டு மறுபடியும் ரொட்டேட் ஆப்ஷன் 2 போட்டாச்சு ஓகேவா. இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 3 இருக்குது ஓகேவா. 3க்கு பவர் நம்பர் பார்த்திங்கன்னா 8 ஓகேவா. 3, 8 அதுக்கு பவர் நம்பர் 8 தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் ஓகேவா. மறுபடியும் நம்ம வந்து 048 வச்சு அடிக்கல நமக்கு 8ங்க நம்பர் கிடச்சிருக்கு. 8ங்க நம்பர் அடுத்த நாள் ஏ போர்டு ஆனால் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 858 இருக்குது. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 858 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் பை போட்டு மீண்டும் ரொட்டேட் ஆப்ஷன் 2 போட்டாச்சு ஓகேவா. இதில் பார்த்திங்கன்னா நம்ம புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 6. 6க்கு பவர் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும் ஓகேவா. 1 தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் ஓகேவா. மறுபடியும் நம்ம வந்து 858 வச்சு அடிக்கல நமக்கு பார்த்திங்கன்னா 1 நம்பர் கிடச்சிருக்கு. 1ங்க நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 521. அதை வச்சு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 521 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் பை போட்டு மீண்டும் ரொட்டேட் ஆப்ஷன் 2 போட்டாச்சு ஓகேவா. இதே பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 9. 9க்கு பவர் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 4ன்னு கிடைக்கும் ஓகேவா. நாளைக்கு சிங்கிள் நம்பரில் பார்த்திங்கன்னா நமக்கு 4ங்க நம்பர் கிடச்சிருக்கு. மகளே நம்ம பார்த்திங்கன்னா 521 வச்சு அடிக்கல நமக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 4ங்க நம்பர் வந்திருக்கு ஓகேவா. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி சார்ட் வச்சு ஒரு சிங்கிள் நம்பர் எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மகளே வீக்லி சார்ட் வச்சு நம்ம வந்து ஒரு 4 டேஸில் வச்சு வந்து ஆல் போர்டு எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 347 இருக்குல்ல, இதிலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். 347, 864, 651, 765. இதில் பார்த்திங்கன்னா 347லேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா. மகளே 347 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம டிஏஎன்னுங்கிற ஆப்ஷனை போட்டு 54 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 6. அதுக்கு பவர் நம்பர் 1. 6 நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கு ஆல் போர்டு நம்பர் ஓகேவா. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி சார்ட் வச்சு அடிக்கல 347 போட்டு பார்க்கல நமக்கு 6 கிடச்சிருக்கு. 6ங்க நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 864 இருக்குது. அதை வச்சு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 864 போட்டுக்கிறோம். இந்த டிஎன் ஆப்ஷன் போட்டு 54 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 1. அதுக்கு பவர் நம்பர் 6 ஓகேவா. அதில் நம்ம வந்து 864 வச்சு அடிக்கல நமக்கு 1, 6ன்னு கிடச்சிருக்கு. 6ங்க நம்பர் ஏ போர்டு, 1ங்க நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 651 இருக்குது. நம்ம 651 போட்டு டிஎன் ஆப்ஷன் போட்டு 54 போட்டாச்சு ஓகேவா. இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 0. அதுக்கு பவர் நம்பர் பார்த்திங்கன்னா 5. 05 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் ஓகேவா. இப்போ 651 வச்சு அடிக்கல நமக்கு 05ன்னு கிடச்சிருக்கு. 5ங்க நம்பர் அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்னு பார்த்திங்கன்னா 765 இருக்குது ஓகேவா. 765 போட்டுக்கிறோம். டிஏஎன் ஆப்ஷன் போட்டு 54 போடையில் நம்ம பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் இருக்கிற பார்த்திங்கன்னா 9. அதுக்கு பவர் நம்பர் 4 ஓகேவா. மகளே நம்ம வந்து 765 போடையில் நமக்கு வந்து 9, 4ன்னு கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 347 வச்சு அடிக்கல நமக்கு பார்த்திங்கன்னா முதல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் ஆச்சு. ஓகே, அடுத்த நாள் ஸ்ட்ரெயிட் பாஸ் ஆச்சு. அடுத்த நாள் வந்து 0க்கு பவர் 5 பாஸ் ஆச்சு ஓகேவா. ஓகே, நாளைக்கு பவர் வீக்லி பவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் போர்டு ஆல் போர்டு 4 கொஞ்சம் வந்துச்சு ஓகேவா. அதனால் 4 நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. 9 கொஞ்சம் சப்போர்ட்டில் வச்சுங்க. 4 கொஞ்சம் மெயினாக வச்சுங்க ஓகேவா. மகளே நாளைக்கு ஆல் போர்டுக்கு 8 3 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அடுத்து சப்போர்ட் நம்பரில் 9 4 கிடச்சிருக்கு. 4 நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சிங்கிள் நம்பர் வந்து மேட்ச் ஆகிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேவா. 8 3ல் 3 நம்பர் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் வந்து ப்ளே பண்ணிக்கங்க மகளே. ஏபிபிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா 43 34 84 48 93 39 89 98. இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நமக்கு 4 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சாலும் நீங்கள் 4 43 34 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்தால் ப்ளே பண்ணிக்கங்க ஓகேவா. நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க. நம்ம வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுற குரூப்பில் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க ஓகேவா. அடுத்து சிங்கிள் போர்டு மெத்தட் வந்து கொஞ்சம் நாளைக்கு பொறுமையாக பாருங்கள் ஓகேவா. நான் வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கும் போது சொல்கிறேன். இந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிங்க மகளே. நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 150 இதில் ஜாயின் பண்ணிங்க. கேரளா ஏபிபிசி ஏசின்னு இருக்கும். இதில் ஜாயின் பண்ணிங்க. நம்ம தான் டெய்லி வந்து கசின் கொடுத்துருவோம். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க ஓகேவா.